ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாபம் நஷ்டம். ஸோ இந்த கணக்கு வந்து எப்படி நம்ம ஃபார்முலா வந்து படிச்சுட்டு ஆனால் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு லாபம் நஷ்டம்ல என்னென்ன டைம்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அடக்க விலை. ஸோ வாங்கிய விலை வேற, அடக்க விலை வேற. ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அடக்க விலை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு பொருள் வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்குறோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒருத்தவங்க விற்கிறாங்க அப்படின்னா இப்போ 100 ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் அவங்க ஒரு 20 ரூபாய் லாபத்தை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அதாவது அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாட்டினா அவங்க வந்து அதுக்காக செலவழித்த தொகை, இது எல்லாமே சேர்ந்தது தான் அதோடைய பொருளுடைய ஒர்த்து. ஸோ அதுதான் நம்ம அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். அடக்க விலை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆல்ரெடி வாங்கினதுக்காக அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் அதை சர்வீஸ் பண்றதுக்காக அவங்க எவ்வளவு செலவழிச்சிருக்காங்களோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணா அடக்க விலை. அவங்க வந்து பொருளை வாங்க தான் செஞ்சிருக்காங்க, சர்வீஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், அடக்க விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ எப்பவுமே அடக்க விலை அப்படிங்கிற டேமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து விற்ற விலை. ஸோ அந்த பொருளை வந்து எவ்வளவுக்கு விற்கிறாங்களோ அதுதான் வந்து விற்ற விலை. ஸோ வாங்கிய விலையும் விற்ற விலையும் கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். லாபம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை விட அதிகமா நம்ம விற்றோம் அப்படின்னா அதுதான் வந்து லாபம். அப்போ அடக்க விலையை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எது அதிகமா இருக்கும், விற்ற விலை அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லாபம். ஸோ லாபம் எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னா விற்ற விலையில இருந்து அடக்க விலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப நஷ்டம் அப்படிங்கிறது என்னது, 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நான் 80 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப இந்த பொருளுடைய ஒர்த்தை விட கம்மியான விலைக்கு விற்றேன் அப்படின்னா அது வந்து நஷ்டம். அப்போ எப்பவுமே அடக்க விலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நஷ்டம். அப்ப நஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா அடக்க விலையில இருந்து விற்ற விலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நஷ்டம். இப்போ இதுல வந்து எப்படி மோஸ்டா எது கேட்பாங்க அப்படின்னா லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ லாப சதவீதமும் நஷ்ட சதவீதமும் எதுக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அடக்க விலைக்கு தான். ஸோ எப்பவுமே வந்து நமக்கு கீழே வந்து என்ன வரும் அப்படின்னா அடக்க விலை தான் வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா படிக்கும் போது கீழே விற்ற விலை வருமோ அடக்க விலை வருமானு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ எப்பவுமே லாபமும் நஷ்டமும் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அடக்க விலைக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ லாப சதவீதம் ஈக்குவல் டு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குது. அப்போ இதுதான் நம்ம சிம்பிளா லாபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அடக்க விலைக்கு எவ்வளோ லாபம் அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா லாப சதவீதம். இந்த லாபத்தை தான் நம்ம எப்படி எழுதுறோம், விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு எழுதுறோம். அதுதான் வந்து ஃபார்முலா கூட நமக்கு டைரக்டா வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நஷ்ட சதவீதம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, எவ்வளோ நஷ்டம் அது எவ்வளோ அடக்க விலைக்கு. ஸோ நஷ்டத்துக்கான வேல்யூ தான் என்னது, அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை நம்மளுக்கு அடக்க விலை இன்ட்டு 100 சொல்லிட்டு வரும். ஸோ ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா வந்து டைரக்டா வந்து சூஸ் த பெஸ்ட்ல கூட கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும். நம்ம இப்போ பர்சன்டேஜ் மாடல்ல வந்து இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து நம்ம பேசக்கூடியது 100%. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 100% எப்பவுமே என்னதுன்னா அதோடைய அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு பொருளினுடைய அடக்க விலை வந்து என்னது அப்படின்னா எப்பவுமே வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா, ஸோ நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அந்த 100% இருந்து நம்ம என்ன பண்ணணும், நஷ்டம் எவ்வளவோ அதை கழிக்கணும். அதே தான் உங்களுக்கு லாபம் ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணணும், 100ல இருந்து அது நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து 100% அப்படிங்கிறது என்ன வரும், அடக்க விலைன்னு வரும். நஷ்டம்னா 100% கழிக்கணும், லாபம்னா 100% கூட ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ணி வர்றது என்னது அப்படின்னா நமக்கு வந்து விற்ற விலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த சம் பாருங்க, ஒரு மிதிவண்டியின் விலை வந்து 1500 ரூபாய், அதை 1350க்கு விற்றால் நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோடைய ஒரிஜினல் விலை கொடுத்துட்டாங்களா, அப்போ இது என்ன விலை, நம்மளுக்கு அடக்க விலை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அடக்க விலை நம்ம எப்பவுமே எப்படி எடுக்க சொல்லணும், 100% எடுத்துக்கணும். அப்போ இந்த 100%க்கான வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 1500. ஸோ இந்த மாதிரி கணக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது எப்பவுமே அந்த 100% அப்படிங்கிறது அடக்க விலையினுடைய பர்சன்டேஜ் வேல்யூ, அதுக்கான விலையோட வேல்யூவை வந்து நம்ம அதுக்கு நேராக போட்டு வச்சுக்கணும். ஸோ அப்போ இதுல வந்து பர்சன்டேஜ் எழுதுவோம், இதுல வந்து நம்மளுக்கு அதுக்கான விலை ரூபாயோடைய மதிப்பை எழுதுவோம். அப்போ அடக்க விலைக்கான வேல்யூ எவ்வளவு, 1500 ரூபாய். இப்போ என்ன பண்றாங்க, 1350க்கு விற்கிறாங்க. ஸோ விற்ற விலை கொடுத்துட்டாங்க. ஆனா கேட்டிருக்கிறது என்னது, நஷ்ட சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ன சதவீதம் போடுறோமோ அதுக்கான விலை தான் இங்க கிடைக்கும். அப்போ இங்க என்ன விலை போடுறோமோ அதுக்கான சதவீதம் தான் இங்க கிடைக்கும்.
அப்ப நான் என்ன பண்றேன், 1500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு அவங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்க, 1350க்கு விற்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது, 150 ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 150க்கான சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்க என்ன வரும், 150 இந்த பக்கம் போட்டுக்கோங்க, எக்ஸ் இந்த பக்கம் போட்டுக்கோங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்ப எக்ஸ் இன்ட்டு 1500 ஈக்குவல் டு 150 இன்ட்டு 100%. ஸோ இப்போ இதில் வந்து ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 10%. ஸோ இப்படி ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இதே மாதிரி இன்னொரு சம். ஒரு மிதிவண்டியை 1250 ரூபாய்க்கு வாங்கி அதை சீர்படுத்த 250 செலவு செய்கிறார். அப்போ நம்மளுக்கு இது அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து வாங்கிய விலை கொடுத்துட்டாங்க, இதர செலவு வந்து ஒரு 250 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்னது, 1500 தான் இதனுடைய அடக்க விலை. ஃபர்ஸ்ட் எப்பவுமே அடக்க வாங்கிய விலை மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அது அப்படியே நம்ம டைரக்டா அடக்க விலைன்னு எடுத்துக்கலாம். ஆனா அவங்க செலவு கூடுதல் செலவு ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும், வாங்கிய விலை கூட ஆட் பண்ணிட்டு அதை தான் அடக்க விலைன்னு எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 100% அப்படிங்கிறது என்னது, அடக்க விலையினுடைய சதவீதம். அப்ப அதுக்கான வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப கேட்ரு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப 1400 ரூபாய்க்கு வித்தா அவங்களுக்கு லாபமா நஷ்டமா, இப்ப அவங்களுடைய அடக்க விலை என்ன வந்துருது, 1500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை இப்ப எவ்வளவுக்கு விற்கிறாங்க, 1400 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கும், நஷ்டம் தான் இந்த இடத்துல கிடைக்கும். அப்ப நஷ்டம் எவ்வளவு, 100 ரூபாய் தான் நஷ்டம். 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப 100 ரூபாய்ங்கிறது நஷ்டம். அப்ப நஷ்டத்தினுடைய சதவீதம் தானே வேணும். அப்ப நம்ம நஷ்டம் எவ்வளவோ அதை இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு டைரக்டா எந்த வேல்யூ கிடைச்சிரும், நஷ்ட சதவீதம் வந்து கிடைச்சிரும். அப்ப எக்ஸ் இன்ட்டு நம்மளுக்கு 20/3% வரும். ஸோ ஆப்ஷன்ல வந்து கலப்பு பின்னமா இருந்துச்சு, நம்ம வந்து கலப்பு பின்னமா மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த சம் வந்து சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி லாபம் நஷ்டம் கணக்குல வந்து நம்ம சம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் மாடல தான் இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு சைட்ல வந்து பர்சன்டேஜ் வேல்யூ போடுவோம், இதுல வந்து நம்மளுக்கு அதோடைய விலையினுடைய மதிப்பு வந்து போடும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னென்ன விலை வந்து அதோடைய மதிப்பு என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ 100% எப்பவுமே அதை எதா எடுத்துக்கணும் அப்படின்னா அடக்க விலையா எடுத்துக்கணும். ஸோ அடக்க விலைன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, அடக்க விலைன்னா என்னது, ஒண்ணு அந்த வாங்கி விலை மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு அடக்க விலையா இருக்கும். இல்ல வாங்கிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்றாங்க அப்படின்னா நமக்கு அது என்ன வரும், அடக்க விலையில அந்த செலவையும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எப்பவுமே 100% அப்படின்னா அதை வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு 10% லாபமும் நஷ்டமும் கொடுத்துருக்காங்க. அப்போ 10% லாபம் அப்படின்னா அதுக்கான மதிப்பு வந்து என்ன வரும், லாபம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம 100% அடக்க விலை அப்படின்னா இப்போ ஒருவேளை ஒரு 100 ரூபாய் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த லாபத்துக்கான வேல்யூ 100 ரூபாய். அப்போ கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அடுத்தல பார்க்கப்படுறது வந்து விச்ச விலை. அப்போ விச்ச விலைக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 100% தான் நம்மளுக்கு அடக்க விலை. ஸோ விச்ச விலை வந்து அவங்க கொடுத்துருக்கிறது லாபமா நஷ்டமான்னு பார்க்கணும். அப்போ இப்போ ஒருவேளை லாபம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% லாபம் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100 கூடல 10 வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லாபத்தை ஆட் பண்ணி தான் விற்போம். ஸோ அடக்க விலை 100%, அதோடைய 10% லாபத்தை ஆட் பண்ணி விற்கும் போது நம்மளுக்கு விச்ச விலை எவ்வளவு வரும், 110%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணும்போது 100% அப்படிங்கிறது அடக்க விலை ஞாபகம் வச்சுக்கோங்க. விச்ச விலை என்ன பண்ணணும், லாபமா இருந்தா லாப சதவீதத்தை ஆட் பண்ணணும். ஒருவேளை இங்க லாபம் இல்லாம நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப நம்மளுக்கு விச்ச விலை என்ன வரும், 100ல இருந்து இந்த நஷ்ட சதவீதத்தை மட்டும் கழிக்கணும். அப்ப என்ன வரும், 90%. அப்போ ஒரு பொருளை வந்து நான் வாங்குற விலையை விட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் நஷ்டத்துக்கு விற்றேன் அப்படின்னா நஷ்ட சதவீதத்தை கழிச்சுட்டு அதுதான் நம்மளுக்கு என்ன வரும், விச்ச விலை சதவீதமா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபம் நஷ்டம் அப்படின்னா இந்த லாபம் அதோடைய மதிப்பு போட்டோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ கிடைச்சிரும், பர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சிரும். அப்படி இல்லை அவங்க வந்து அடக்க விலை கொடுத்துருக்காங்க, லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க, விச்ச விலை என்ன வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா விச்ச விலைக்கான கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் வந்து எழுதணும். இப்போ விச்ச விலைக்கான பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம், அடக்க விலை கூட லாபமா இருந்தா ஆட் பண்ணணும், நஷ்டமா இருந்தா
நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த சம் வந்து சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி லாபம் நஷ்டம் கணக்குல வந்து நம்ம சம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் மாடல தான் இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு சைட்ல வந்து பர்சன்டேஜ் வேல்யூ போடுவோம், இதுல வந்து நமக்கு அதோடைய விலையினுடைய மதிப்பு வந்து போடும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னென்ன விலை வந்து அதோடைய மதிப்பு என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ 100% எப்பவுமே அதை எதா எடுத்துக்கணும் அப்படின்னா அடக்க விலையா எடுத்துக்கணும். ஸோ அடக்க விலைன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடக்க விலைன்னா என்னது? ஒண்ணு அந்த வாங்கி விலை மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு அடக்க விலையா இருக்கும். இல்ல வாங்கிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்றாங்க அப்படின்னா நமக்கு அது என்ன வரும்? அடக்க விலையில அந்த செலவையும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எப்பவுமே 100% அப்படின்னா அதை வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு 10% லாபமும் நஷ்டமும் கொடுத்துருக்காங்க. அப்போ 10% லாபம் அப்படின்னா அதுக்கான மதிப்பு வந்து என்ன வரும்? லாபம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம 100% அடக்க விலை அப்படின்னா இப்போ ஒருவேளை ஒரு 100 ரூபாய் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த லாபத்துக்கான வேல்யூ 100 ரூபாய். அப்போ கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அடுத்தல பார்க்கப்படுறது வந்து விச்ச விலை. அப்போ விச்ச விலைக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 100% தான் நம்மளுக்கு அடக்க விலை. ஸோ விச்ச விலை வந்து அவங்க கொடுத்துருக்கிறது லாபமா நஷ்டமான்னு பார்க்கணும். அப்போ இப்போ ஒருவேளை லாபம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% லாபம் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100 கூடல 10 வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? லாபத்தை ஆட் பண்ணி தான் விற்போம். ஸோ அடக்க விலை 100%, அதோடைய 10% லாபத்தை ஆட் பண்ணி விற்கும் போது நம்மளுக்கு விச்ச விலை எவ்வளவு வரும்? 110%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணும்போது 100% அப்படிங்கிறது அடக்க விலை ஞாபகம் வச்சுக்கோங்க. விச்ச விலை என்ன பண்ணணும்? லாபமா இருந்தா லாப சதவீதத்தை ஆட் பண்ணணும். ஒருவேளை இங்க லாபம் இல்லாம நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு விச்ச விலை என்ன வரும்? 100ல இருந்து இந்த நஷ்ட சதவீதத்தை மட்டும் கழிக்கணும். அப்ப என்ன வரும்? 90%. இப்போ ஒரு பொருளை வந்து நான் வாங்குற விலையை விட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் நஷ்டத்துக்கு விற்றேன் அப்படின்னா நஷ்ட சதவீதத்தை கழிச்சுட்டு அதுதான் நம்மளுக்கு என்ன வரும்? விச்ச விலை சதவீதமா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபம் நஷ்டம் அப்படின்னா இந்த லாபம் அதோடைய மதிப்பு போட்டோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ கிடைச்சிடும், பர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சிடும். அப்படி இல்லை அவங்க வந்து அடக்க விலை கொடுத்துருக்காங்க, லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க, விச்ச விலை என்ன வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா விச்ச விலைக்கான கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் வந்து எழுதணும். இப்போ விச்ச விலைக்கான பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம்? அடக்க விலை கூட லாபமா இருந்தா ஆட் பண்ணணும், நஷ்டமா இருந்தா நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த சம் பாருங்க, ஒருவர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் 20% நஷ்டமடைந்தார் எனில் அவர் காரை வாங்கிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, அப்போ வந்து விற்பனை செய்ததில் அப்போ என்ன விலை கொடுத்துருக்காங்க? விச்ச விலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து விச்ச விலை எழுதிக்கலாம். இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்றாரு? விற்கிறாரு. 20% நஷ்டம் அடைகிறார். எப்பவுமே நம்ம வந்து வாங்கிய விலை இல்லாட்டினா அடக்க விலை தான் நம்ம என்ன எடுத்துப்போம்? 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துவோம். இப்ப நமக்கு 100%க்கான மதிப்பு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் காரை வாங்கிய விலை என்ன? அப்ப 100%க்கான வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப 100%க்கு நேரம் நம்ம எக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து என்னது? 2 லட்சம் அப்படிங்கிறது என்னது? விச்ச விலை. அப்ப விச்ச விலைக்கான சதவீதம் அவங்க டைரக்டா கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? 20% நஷ்டம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல பார்க்கும் போதே விச்ச விலைக்கான சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோமா? அப்ப 100%ல இருந்து லாபமா இருந்தா ஆட் பண்ணுவோம், நஷ்டமா இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்ப 20% நஷ்டம் அப்படின்னா இங்க எத்தனை சதவீதம்? அப்ப 80%க்கான வேல்யூ தான் என்னது? 2 லட்சம். அப்ப 100%க்கான மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அடக்க விலை கொடுக்கல. எப்பவுமே 100% தான் அடக்க விலை, இதை மட்டும் மறந்துடவே கூடாது. இப்போ 100%க்கான வேல்யூ வந்து இல்லவே இல்லை, அதுதான் கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ விற்கிறது மூலமா உங்களுக்கு என்னது? 20% நஷ்டம் அடைகிறது. விச்ச விலை கொடுத்துட்டாங்க. அப்போ விச்ச விலைக்கான பர்சன்டேஜ் எவ்வளவு? 80%. ஸோ இதை நீங்க கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ பர்சன்டேஜ் வந்து நம்ம பை 100ன்னு போட்டாலும் சரிதான், பர்சன்டேஜ்னு போட்டாலும் சரிதான், நமக்கு கேன்சல் ஆயிரும். 100% அப்படின்னா 100/100ன்னு வரும். இது எப்பயுமே கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2,50,000. அப்போ அந்த பொருளினுடைய
அடக்க விலை எவ்வளவு 2,50,000. ஸோ இந்த மாதிரி கிராஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ இதை மட்டும் மறந்துடவே கூடாது. 100% அப்படிங்கிறது அடக்க விலை. விற்ற விலை சதவீதம் எழுதும் போது என்ன பண்ணணும், லாபமா இருந்தா ஆட் பண்ணணும், நஷ்டமா இருந்தா கழிக்கணும். கழிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். சரி, இந்த சம் பாருங்க. ராம் என்பவர் 20% லாபத்திற்கு 405க்கு ஒரு கடிகாரத்தை விற்றால் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம 100%க்கான வேல்யூ இருக்கான்னு பார்த்துக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ 100% அப்படின்னா இங்கே என்ன வரும், அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடக்க விலை எதுவுமே கொடுக்கல, அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிலே போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 405. அப்போ 405க்கு தான் என்ன செய்யறாங்க, விற்கிறாங்க. அப்போ விற்ற விலை, இப்போ விற்ற விலைக்கான சதவீதம் நம்ம எழுதணும். அப்போ அங்கே வந்து லாபம் கொடுத்துருக்காங்களா நஷ்டம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ 20% லாபம் தான். அப்போ லாபம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம விற்ற விலை எப்படி எழுதுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 120%ோடைய வேல்யூ தான் எத்தனை, 405. ஸோ எப்பவுமே அடக்க விலை அப்படின்னா 100%. விற்ற விலைக்கான சதவீதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அடக்க விலை கூட லாபம் அல்லது நஷ்டத்தை வந்து டேலி பண்ணணும். இப்போ லாபமா இருந்தா ஆட் பண்ணணும், நஷ்டமா இருந்தா கழிக்கணும். அப்போ அந்த பர்சன்டேஜ் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதான் வந்து ஆன்சர். அப்போ எக்ஸ் இன்டு 120, நமக்கு ரெண்டு பக்கமே சதவீதம் வர்றதுனால நமக்கு ரெண்டுலையுமே சதவீதம் கேன்சல் ஆயிரும். ஸோ 100% இன்ட்டு 405. ஸோ சதவீதம் கேன்சல் ஆயிரும். 3 கேன்சல் பண்ணா இங்க 4 கிடைக்கும். இங்க வந்து 1 3 3 3 9 5. ஸோ மறுபடியும் இதை 4 கேன்சல் பண்ணா 3 12 3 12 7 5. ஸோ இப்போ 10 மல்டிப்ளை பண்ணும்போது 337.5. அப்போ அதோடைய அடக்க விலை எவ்வளவு, 337.5 தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளா இந்த மாடல்ல பண்ணிடலாம். ஸோ இந்த சம் பாருங்க. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க, வாங்குறது எவ்வளவு 16, விற்கிறது எவ்வளவு 12. ஸோ இந்த மாதிரி விலை வந்து கொடுக்கவில்லை, எவ்வளவு விலைக்கு வாங்குறாங்க எவ்வளவு விலைக்கு கொடுக்குறாங்க எவ்வளவு சதவீத லாபம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுக்கும்போது எண்ணிக்கை மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து மேலே போட்டுக்கோங்க. ஸோ டிஃபரன்ஸ் என்ன வரும், 4. கீழே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடக்க விலைக்கான கவுண்டிங் வந்து கீழே போட்டுக்கோங்க, இன்ட்டு 100%. இப்போ இதை கேன்சல் பண்ணா 4, இங்கே கேன்சல் பண்ணா 25. ஸோ இப்போ லாப சதவீதம் எவ்வளவு, 25%. இது ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ரெண்டு கவுண்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை மேலே போட்டுக்கோங்க. அடக்க விலைக்கான கவுண்டிங் என்னவோ அதை கீழே போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டு 100ஆல நம்ம வெட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இது அடுத்த மாடல். ஒருவர் தன்னிடமுள்ள 2 வீட்டை ஒவ்வொன்றையும் 1 லட்சத்திற்கு விற்பதால் ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 20% நஷ்டமும். ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து நிறைய இதில் கேட்குறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவர் அடையிறது லாபமா நஷ்டமா எவ்வளோ சதவீதம், இதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ இந்த மாதிரி அதாவது அடுத்தடுத்து 2% கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லாபம், இன்னொன்று நஷ்டம், இல்லட்டா ரெண்டுமே லாபம் இல்லைன்னா ரெண்டுமே நஷ்டம். இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY/100. ஸோ அடுத்தடுத்து 2% இருக்கணும். ஒரு இது லாபம் ஒரு இது நஷ்டம்னு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே லாபம்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கணக்கில் ஒரு ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY/100. ஸோ இப்போ இதில் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ கிடைக்குது, லாபம் கிடைக்குதா 20%, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது நஷ்டம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே ஒரே வேல்யூவும் கொடுக்கலாம், இல்லைன்னா வேற வேற வேல்யூவும் கொடுக்கலாம். லாபமா இருந்தால் பிளஸ்ல எடுத்துக்கணும், அதே மாதிரி நஷ்டமா இருந்தால் மைனஸ்ல எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு ஓவரால் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க அதெல்லாம் நமக்கு கணக்கு தேவையே கிடையாது. அந்த பர்சன்டேஜ் வச்சு மட்டும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, இப்போ லாபம் அப்படிங்கிறதுனால பிளஸ் வேல்யூ, இப்போ 20 போட்டுக்கலாமா. ஒய் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், அடுத்த 2வது பர்சன்டேஜ் 20% நஷ்டம் தான். அப்போ நஷ்டம்னா நம்ம எப்படி எடுக்கணும், மைனஸ்ல எடுக்கணும். அப்போ 20 மைனஸ் 20. இப்போ இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் இன்டு ஒய் தானே வருது. அப்போ பிளஸ் 20 இன்டு மைனஸ் 20. ஒரு பிளஸையும் ஒரு மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் தான் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வருது, மைனஸ். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 20 இன்டு 20/100. இப்போ இதுல பாருங்க 20 மைனஸ் 20 என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ 2 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 4. முன்னாடி இருக்கிற மைனஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருவேளை இதுல மைனஸ் வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன நடக்குது, நஷ்டம் கிடைக்குதுன்னு அர்த்தம். பிளஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, லாபம் கிடைக்குது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து லாபமா நஷ்டமா அவங்க கொடுக்கவே இல்லை, அவங்க என்னதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ல லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். நம்மளுக்கு இங்க மைனஸ் வந்ததுனால
நம்மளுக்கு இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு 4% வந்து ஓவராலா லாஸ் ஆயிருக்குது. இதே மாதிரி கணக்கு தான் நம்மளுக்கு வந்து சேலரி கணக்கையும் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு சேலரியை வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10% குறைச்சோம் அப்படின்னா அவங்களுடைய ஓவரால் சேலரி வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இல்லைன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குமான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இதுக்கும் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம நிறைய கணக்குகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம அடுத்தடுத்த கணக்குகள் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஒரு வியாபாரி ஒரு பொருளின் விலையை 40% அதிகரித்து பின் 40% குறைத்தால் அவர் அடைவது. இப்போ இதுவும் அதே மாடல்ல தான் நமக்கு 2% கொடுத்துருக்காங்களா. அப்போ நமக்கு ஃபார்ம் என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஸோ இப்போ இந்த கணக்குல பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு விலை அதிகரிக்கிறாங்க? 40%. அப்போ எக்ஸோட வேல்யூ பிளஸ் 40 எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் 40% குறைக்கிறாங்க. அப்போ குறைக்கிறாங்கன்னா நம்ம இப்போ என்ன எடுத்துக்கணும்? மைனஸ். லாபம் அதான் நஷ்டம், குறைக்கிறாங்க, தள்ளுபடி, இது எல்லாமே நம்மளுக்கு மைனஸ்ல வந்துடும். இப்போ -40. அப்போ நம்மளுக்கு மைனஸையும் பிளஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ -40 × 40/100. இது -40 + 40 கேன்சல் ஆயிரும். இப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வரும்? -16. இப்போ மைனஸ் கிடைச்சதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இங்க வந்து நஷ்டம் தான். அப்போ அவர் அடைவது 16% நஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் வந்து என்னன்னா ஒற்றை தள்ளுபடி. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். தொடர்ச்சியான, அதாவது அடுத்தடுத்து தள்ளுபடிகள் கொடுக்குறாங்க. 10%, 20%, அப்புறம் 50% தள்ளுபடிக்கு அப்புறம் ஓவராலா எவ்வளவு உங்களுக்கு தள்ளுபடி ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கணக்குல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100, அதாவது ஒரிஜினல் பிரைஸ் நம்ம 100ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல்யூவை டைரக்டா போடாம 100ல இருந்து, அதாவது நம்ம விற்ற விலை கண்டுபிடிப்போம். விற்ற விலையில என்ன வரும்? நம்மளுக்கு வந்து அந்த தள்ளுபடியோ இல்லாட்டா லாபமோ இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ 10% தள்ளுபடி அப்படின்னா அதோடைய கரஸ்பாண்டிங் மிச்ச விலை என்னவா இருக்கும்? 90% இருக்கும். 20% அப்படின்னா அதோடைய கரஸ்பாண்டிங் மிச்ச விலை 80% இருக்கும். ஸோ அதை வந்து 100ல இருந்து கழிச்சு எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க. தள்ளுபடியோடைய வேல்யூ நம்ம டைரக்டா போட மாட்டோம், 100ல இருந்து கழிச்சு அதை எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எவ்வளவு? 90% அப்படிங்கிறனா 90/100. ரெண்டாவது வேல்யூ என்னது? 80/100. அடுத்த மூணாவது வேல்யூ வந்து 50/100. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 36% வந்து கிடைக்குது. அப்போ 36% நம்ம இங்க வந்து என்ன விலை போட்டிருக்கோம்? விற்ற விலைக்கான பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு மறுபடியும் அப்போ என்ன பண்ணணும்? 100ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணினாதான் நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ 100ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 64%. இந்த ஒற்றை தள்ளுபடி கேட்டோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ நம்ம 100ன்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் 10%, 20% தள்ளுபடியோடைய வேல்யூவை டைரக்டா போடாம நம்ம 100ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ 90, 80, 50. மறுபடியும் நமக்கு ஃபைனல் ஆன்சரை என்ன பண்ணணும்? 100ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணினாதான் கரெக்டான தள்ளுபடி வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒற்றை தள்ளுபடி எவ்வளவு? 64%. ஸோ இதனால இப்போ ஒரு 4 மாடல் கிட்ட பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல வந்து மீதி இருக்கக்கூடிய லாபம் நஷ்ட கணக்குகள் வந்து பார்க்கலாம்.